வணக்கம். இந்த வீடியோவில் 2026 லாக்டவுன் இந்தியாவில் ஊரடங்கு பொதுமக்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது சார்ந்து விவரத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மேற்கு ஆசியாவில் நிலவி வரக்கூடிய சூழல் குறித்து ஊடகங்களுக்கு தொடர்ந்து தகவல் அளிக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மத்திய அரசு தேசிய ஊடக மையத்தில் தனது வழக்கமான செய்தியாளர் சந்திப்பை நடத்தியது. அதில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு, துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் துறை, வெளியுறவு மற்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பிரதிநிதிகள் பங்கேற்று நிலைத்தன்மை உறுதி செய்ய எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தகவல்களை பகிர்ந்து கொண்டனர். கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள். அனைத்து சுத்திகரிப்பு நிலையங்களுக்கும் போதுமான கச்சா எண்ணெய் இருப்புடன் உயர்திறனில் இயங்கி வருவதுடன் போதுமான பெட்ரோல், டீசல் இருப்பும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. உள்நாட்டு நுகர்வை அதிகரிக்கும் வகையில் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து உள்நாட்டு எல்பிஜி உற்பத்தி 40% அதிகரிக்கப்பட்டுள்ளது. சில்லறை விற்பனை நிலையங்கள். நாடு முழுவதும் அனைத்து சில்லறை விற்பனை நிலையங்களிலும் வழக்கம் போல இயங்கி வருகின்றன. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை கருத்தில் கொண்டு நுகர்வோரை பாதுகாக்கும் பொருட்டு இந்திய அரசு பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு ₹10 குறைத்துள்ளது. போதுமான உள்நாட்டு இருப்பை உறுதி செய்வதற்காக டீசல் ஏற்றுமதிக்கு லிட்டருக்கு ₹21.50 மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கு லிட்டருக்கு ₹29.50 வரியையும் அரசு விதித்துள்ளது. ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோலில் 50%, டீசலில் 30% உள்நாட்டு சந்தைக்கு வழங்கப்பட வேண்டுமென்று உள்நாட்டு சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. இயற்கை எரிவாயு. வீட்டு உபயோகத்திற்கான குழாய் மூலம் வழங்கப்படும் PNG மற்றும் CNG எரிவாயுவுக்கு 100% முன்னுரிமை விநியோகம் தொடர்கிறது. அதே நேரத்தில் தொகுப்புடன் இணைக்கப்பட்டுள்ள தொழில்துறை மற்றும் வணிக நுகர்வோருக்கான விநியோகம் சராசரி நுகர்வில் சுமார் 80% உள்ளது. உணவகங்கள், தங்கும் விடுதிகள் மற்றும் சிற்றுண்டி சாலைகள் போன்ற வணிக நிறுவனங்களுக்கு PNG இணைப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு நகர எரிவாயு விநியோக நிறுவனங்களுக்கு CGD அறிவுறுத்தப்பட்டுள்ளது. CGD வலையமைப்பின் விரிவாக்கத்திற்கு தேவையான ஒப்புதல்களை விரிவுபடுத்துமாறு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் அமைச்சகங்களை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. LPG. நிலவும் புவிசார் அரசியல் சூழல் காரணமாக சமையல் எரிவாயு விநியோகம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளது. LPG விநியோக மையங்களில் எந்தவிதமான தட்டுப்பாடுகளும் பதிவாகவில்லை. வீட்டு உபயோகத்திற்கான LPG சிலிண்டர் விநியோகம் வழக்கம் போல தொடர்கிறது. பொதுமக்களுக்கான வேண்டுகோள். பெட்ரோல், டீசல் மற்றும் LPG கிடைப்பதை உறுதி செய்ய அரசு அனைத்து முயற்சியும் மேற்கொண்டு வருகிறது. பொதுமக்கள் தேவையில்லாமல் பீதியுடன் பொருட்களை வாங்குவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மக்கள் அதிகாரபூர்வமான தகவலை மட்டுமே நம்புமாறும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். PNG மற்றும் மின்சார அடுப்புகள் போன்ற மாற்று எரிபொருளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறது. ஊரடங்கு போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் சமூக ஊடகங்கள் மற்றும் பிற தளங்களில் பரப்பப்படும் தவறான செய்திகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்த வீடியோ குறித்த உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.